ஆக்சுவலி சைக்காலஜி எனக்கு என்னோட ஒப்பீனியன் சைக்காலஜியே கிடையாது. என் ஸ்ட்ரீம் ஃபுல்லா வந்து விஸ்காம் போகணும் இல்லை டூரிசம் படிக்கணும் இப்படிதான் என்னோட தாட் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். பட் சைக்காலஜி எப்படியோ வீட்டில் சொன்னனால ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தேன். ஆனால் சைக்காலஜி படிச்சதுக்கப்புறம் மனுஷங்க வந்து பார்க்குற விதம் சீரியஸாக எனக்கு பர்சனலாக மாறி இருக்கு. ஏன்னா எல்லாரும் நினைப்போம் ஜென்ரலாக ஒரு நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் பார்க்குற இதுக்கும் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஒரு ஹியூமன் பிஹேவியரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன் ஜென்ரல் தியரிட்டிக்கல் பேஸ்லேயே நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த டிஃபரன்ஸ். இல்லை, நீங்கள் சைக்காலஜி படிக்கிறதுனால உங்களை நீங்களே தனிமைப்படுத்துக்கிறீங்களா? பிகாஸ் நீங்க எல்லாரும் ஒரு கேங்கா இருக்கீங்க. இருக்கு, கரெக்ட் அது இருக்கு ரொம்ப. ஏன்னா எல்லாரும் வந்து இப்படி இருக்கணும். நான் பர்சனலா என்ன பத்தி சொல்றேன், எல்லாரும் இப்படி இருக்கணும்னு நான் ஒரு இது வச்சிருக்கேன். ஆனா வந்து அது மாதிரி இருக்காட்டினா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அதனால எனக்கு யாரு கூட செட் ஆகாது. செட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். செட் ஆகலைன்னா ஓகே ஃபைன், உனக்கு எனக்கு அவ்வளவுதான் வைப்பு அப்படின்னு போயிருவேன் நானு. ஸோ அது இருக்கு, தனிமைப்படுத்திக்குவோம். சொன்னீங்கல்ல தனிமைப்படுத்துவோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் டைம்னு நம்ம செப்பரேட்டாக எடுத்துப்போம். அங்கே நாங்கள் வந்து செல்ஃப் டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஜேர்னல் எழுதுறதா இருக்கட்டும், மூட் சார்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்னா நாங்கள் வந்து எங்களை அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை சைக்காலஜிஸ்ட் வருங்க, எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் யார்கிட்ட போகிறது எனக்கு தெரியல. தனிமைப்படுத்துறது லைக் கோவிட் அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்வேன்னா மோஸ்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சூசைடல் தாட்ஸ். மோஸ்ட்டாக நிறைய பேர் என்னோட ஃபேமிலி சைட்ஸ்லையுமே சரி, உங்கள் சைட்ஸ்லையும் நமக்கே தோணி இருக்குமே, ஓவர் ப்ரெஷர், கடன், லவ் பிரேக்கப், சூசைட். அது நான் என்ன சொல்வேன்னா முதல் திங் வந்து எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்யூஷன் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்மளை மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது மட்டும் தான் நம்ம கீழே, நமக்கும் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தனிமைப்படுத்துகிற ரீசன் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்காதனால. சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா தனிமைப்படுத்த மாட்டோம். ஆனால் ஏன்னா அவங்களுக்குள்ள டீப் ப்ராசஸ் தாட்ஸ் அதெல்லாம் போகும். ஆனால் அந்த தனிமையில இவ சொல்ற மாதிரி சூசைடல் தாட்ஸ் நிறைய பேத்துக்கு வரும். அது எல்லாருக்குமே ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல வந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் அவர் மென்டல் ப்ரெஷர். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு தனியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடய ஹேங் அவுட் வேணாம், யார்ட்டையும் பேச பிடிக்காது, ஐசோலேட் ஆகி ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், ஃபேமிலியும் வேணாம், எனக்கு நான் இருந்தால் போதும், எனக்கு ஃபுட்டும் வேணாம். சில பேர் ஃபுட்டுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தனிமையில் இருந்தால். ஆனால் சில பேர் ஃபுட்டும் வேணான்ட்டு அவங்க ஒரு அவங்க ஜோன் அவுட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காண்டி தனிமையில இருப்பாங்க தவிர்த்து ஃபுல்லா தனிமை ஆக்கிக்கணும் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ சில நம்ம ஒயிட் கலர் ஜாப்ஸ் சொல்லுவோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸா படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர்கிட்ட வந்து 10th மார்க் எடுத்தோடனே கேட்டா நான் டாக்டர் ஆகி இந்த சொசைட்டிக்கே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோட பீரியட்ல இருந்து சொன்னவங்க எக்கச்சக்கமான பேர். ஆனா ஒருத்தர சர்வீஸ் பண்ணி நான் பாக்கல. நான் வந்து லிட்டரலா சொன்னா சைக்காலஜி எங்க வீட்டுல எல்லாம் சமைது பிகாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி வேணான்னாங்க. என்னோட ஆம்பிஷன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி மென்டல் டிப்ரெஷன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களெல்லாம் திருத்தணும். ஆனா ஆக்சுவலி அது நடக்குதா என்னன்னு கூட தெரியல. எடுத்ததுக்கு அப்புறம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அது ஒரு நல்ல காரியமா இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களை டக்குன்னு ஹர்ட் பண்ண தோணாது. நம்மளை இருக்காம அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க எந்த நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு யோசிக்க தோணுது. நார்மலா நம்ம ஒரு காசிப்ஸோ அந்த மாதிரி பேசுறது இல்லாம அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் தோணும். நம்மளை விட்டுறோம், மற்றவங்க எந்த நிலைமையில இருந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.